ഇതിന്റെ കാരണം സാറിനോടുള്ള സ്നേഹം തന്നെയാണ്. ഈ പറഞ്ഞ റെമോയും അമരനും ഒക്കെ ഞങ്ങൾ റിപ്പീറ്റ് അടിച്ച് കാണുന്ന സിനിമകളാണ്. വി ലവ് ഓൾ ദോസ് മൂവീസ് ആൻഡ് വി ലവ് യു സോ മച്ച് ആസ് ആൻ ആക്ടർ. ശരിക്കും ഞങ്ങളുടെ ഒരു മലയാളി ആക്ടർ പോലെ തന്നെയാണ് ശിവകാർത്തികേയൻ സർ. എസ്പെഷ്യലി അമരന്റെ ആ ഒരു ഡയലോഗ് പറഞ്ഞതിന് ശേഷം യു ഹാവ് ബിക്കം അവർ ഫേവറേറ്റ്. സോ ഒരു ചെറിയൊരു റിക്വസ്റ്റ് ഉണ്ട്, ആ ഡയലോഗ് ഒന്നുകൂടെ പറയാൻ പറ്റുമോ? ഓയ് മമ്മൂട്ടി, ഓയ് മമ്മൂട്ടി. സൂപ്പർ. അത് കണ്ടപ്പോൾ ഭയങ്കര ഒരു ഫീല് തന്നെയായിരുന്നു when we heard that dialogue in the movie. Also സിനിമയില്, മലയാള സിനിമയില് ശിവകാർത്തികേയൻ സാറിന് ഏറ്റവും ഇഷ്ടമുള്ള ആക്ടേഴ്സ് ആരാണ്? எனக்கு நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. நிறைய மலையாளம். நான் ரொம்ப சேஃபா ஆன்சர் பண்றேன், நீங்க நினைக்க வேண்டாம். மலையாளம்ல நிறைய ஃபிலிம்ஸ் பார்ப்போம். சி, மலையாளம் இண்டஸ்ட்ரியோட பியூட்டியே என்னன்னா, எப்போ எங்க யார்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் வரும்னு தெரியவே தெரியாது. இதுதான் பிக் ஃபிலிம், இதுதான் ஸ்மால் ஃபிலிம்னு கிடையவே கிடையாது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டோன்னா, மோகன்லால் சாரோட ஃபிலிமும் அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, கல்யாணி பிரதேஷனோட லோக்காவும் அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இந்த இண்டஸ்ட்ரியோட, இந்த சினிமாவோட பியூட்டி அதுதான். அப்போ நான் ஒருத்தர் ரெண்டு பேரை மட்டும் ரசிச்சா நான் என்னதான் நான் லிமிட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எல்லா ஃபிலிம்ஸையும் எல்லாரையுமே நான் ரசிக்கிறேன். நான் அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இங்கே. அண்ட் இதுல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு இந்த ஃபிலிம்ல. எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. கேட்டேன் சார், பெர்மிஷன் வாங்கிட்டேன் சார். பெர்மிஷன் வாங்கிட்டேன். க்ளூல எல்லாருக்குமே தெரியும் சொல்றாங்களே. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோட ஃப்ரெண்ட் பேசல் இதுல வந்து ஒரு ஸ்பெஷல். நான் கேட்டேன், பெர்மிஷன் வாங்கிட்டு தான் சொல்றேன், இல்லைன்னா சுதா மேம் விட மாட்டாங்க. ஸோ அவரோட தான் நான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எல்லாரோடையும் கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருக்கேன் நான். பட் இது ஷூட்டில் இருந்ததுனால அவர் ஷூட் முடிச்சுட்டு 2-3 days ஸ்ரீலங்காவில் ஸ்டே பண்ணார். ஸோ நாங்கள் பயங்கர ஃபன். அவர் என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் அவர்கிட்ட என்ன ஆக்ட் பண்ணுறீங்கன்னு பேசில் சொன்னார். கொஞ்சம் இப்போ ஸ்லோவாகிடுச்சு சார், பிகாஸ் நான் வந்து இயர்லி ஸ்டார்லேருந்து மந்த்லி ஸ்டார்லேருந்து வீக்லி ஸ்டார் ஆகி வீக்லி படம் ரிலீஸ் ஆகி சார். அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தார். இப்போது அவ்வளோ ஸ்வீட், வெரி ரியலிஸ்டிக். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப സ്പെഷ്യൽ എക്സ്പീരിയൻസ്. ഓക്കെ, അപ്പം നമ്മൾ മലയാളികൾക്ക് പരാശക്തി എന്ന സിനിമ കാണാനായിട്ട് ഒരു കാരണം കൂടി ആയിട്ടുണ്ട്. നമ്മുടെ എല്ലാ പ്രിയ താരം ബേസിൽ ജോസഫും ഈ ഒരു സിനിമയിൽ അഭിനയിക്കുന്നുണ്ട്. ഓക്കെ, വെരി വെരി എക്സൈറ്റിംഗ് ഫോർ us.